ஐயோ இருங்க நான் எடுக்கிறேன். பரவாயில்ல, அது உள்ள போய் மாட்டிச்சு, எடுக்கிறது கஷ்டம். அப்புறம் பாத்துக்கலாம். இந்தா, நேத்து மெட்டீரியல் எடுத்த கடையில் இந்த பணத்தை கொடுத்து கணக்க முடிச்சுட்டு அப்படியே நீ வீட்டு கிளம்பிடு. சரிங்கண்ணே. டேய் யோகா, நீயும் கடையை க்ளீன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு அப்படியே வீட்டு கிளம்பிடு. ஓகேண்ணே. ஏதோ பணம் மாதிரி இருக்கு. 100 ரூபா. எப்படியும் அவர் கண்டுக்க போறது இல்லை. பஸ் பேருக்கு யூஸ் ஆகும். வேலு, அண்ணே நேத்து கீழே விழுந்த 100 ரூபாய் நீ எங்கன்னா எடுத்து வச்சியா? இல்லையாண்ணே, நான் எடுக்கலையே. யோகா, அண்ணா காலையில க்ளீன் பண்ணும்போது 100 ரூபா நோட்டு எது கிடைச்சதாடா? இல்லைண்ணே. சரி நீ போடா. கடையில் இருக்க யாருமே எடுக்கலன்னா எங்க போயிருக்கோம்? வேலு, சிசிடிவி செக் பண்ண தெரிஞ்சிடும். என்னது சிசிடிவியா? சரிங்கண்ணே. அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் தான் பஸ் செலவுக்கு யூஸ் ஆகுமேண்ணே கீழே இருந்த 100 ரூபாயை பேக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேண்ணே. இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேண்ணே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. சரி போடா, ம் நீ போய் வேலையை பாரு வேலு. சரிங்கண்ணே. டேய் கண்ணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, அவன் நல்ல பையன் நினைச்சோம். ஆனால் திட்டு பையனா இருக்கானே. அதான் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அவன் மேலே கண்ணு வச்சுட்டு இருக்கான். இனிமேல் எந்த தப்பு நடந்துடக்கூடாதுல்ல. தப்பு பண்றிய வேலு. நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாம் உங்க நல்லதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தன் தான் செஞ்ச தப்பை ஒத்துட்டு மன்னிப்பு கேட்கறான்னா அவன் அந்த தப்பை உணர்ந்துட்டான்னு அர்த்தம். நாம மன்னிக்கிறோன்னு சொன்னா இனிமே அவன் அந்த தப்பை பண்ண மாட்டான்னு நம்ம நம்புறோம்னு அர்த்தம். இதுக்கப்புறமும் நம்ம அவனை சந்தேகப்பட்டா நம்ம மன்னிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்டா.